ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனைக்கன் பாலா. இன்னைக்கு வந்து இயக்குனர் மணிமாறன் அவர் இயக்கிய ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ம நட்சத்திரம்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிறந்தா ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஒரு இறை சக்திக்கும் அந்த இறை சக்தியால் படைக்கப்பட்ட சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்லி அதுல சாத்தான் வந்து அதிகப்படியா மக்களுக்கு எப்படி இன்னல்கள்லாம் கொடுக்கும், அது எப்படி வந்து ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு இன்னல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட மெயின் கதை என்னன்னா, ஒரு ஒரு டீம் இருக்காங்க. அதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டீம். அவர் தான் வந்து லீட் பண்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க. அவர் வந்து ஒரு பிசினஸ் சப்போர்ட் பண்ற, ஒரு ஃபண்ட் சப்போர்ட் பண்ற இன்னொரு ஃப்ரெண்டோட தான் அவங்களும் ஒரு கப்பலா இருக்காங்க, ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. இவர் வந்து கதை சொல்றதுக்காக ஒரு இயக்குனரை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்றதுக்காக ஒரு ஊர் கிளம்பி வந்துடுறாரு. அவங்க கன்சீவா இருக்கிற ஒய்ஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேய் சம்பந்தமான ஒரு கனவுகள், அது சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, காளி வெங்கட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஒரு பிஏவா இருக்காங்க. அந்த அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா பணம் பட்டுவாடை பண்ண சொல்றாரு. எலெக்ஷனுக்காக வந்து மக்களுக்கு எப்படியாச்சும் லஞ்சத்தை கொடுத்து பணத்தை வந்து பட்டுவாடை பண்ணணும், அதுக்கான சில கோடிகள் பணம் வச்சிருக்கிறாரு. அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, சில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எல்லாம் சொல்றாங்க. காளி வெங்கட் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு பிஏவா இருக்கிறாரு, அரசியல் பிஏவா இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து கட்சிக்காரங்களாம் ஆனா எங்க ஏரியாவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்கன்னா இவர் அந்த லஞ்சத்தெல்லாம் வாங்குறது அவ்வளவு நேர்மையா அவரை காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணு, அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்தது. மருத்துவமனையில வந்து ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலான்றாங்க. அவர் வந்து பிஏவா இருக்கிற அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டா அவர் வந்து அதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்ல போயிட்டு அவர் பேலன்ஸ் வச்சிருக்கிற அந்த பணத்தை வந்து சூறையாடிட்டு போயிடுறாரு. அந்த சூறையாடு பண்ண பார்க்கும்போது அந்த அரசியல்வாதிக்கு தெரிஞ்சு போயிட்டு காளி வெங்கட் தான் எடுத்துட்டாருன்ட்டு அது நேரா வந்து பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹீரோயின் இருக்கிற வீட்டுல தான் போயிட்டு விழுறாரு. அவர்கிட்ட வந்து பதுக்குன படம் 54 கோடி வந்து ஒரு பங்களால வச்சிருக்கிறேன், ஒரு பாலடைஞ்ச பங்களால வச்சிருக்கிறேன். அந்த பங்களால இருக்கிற காசு எடுத்து எப்படியாச்சும் பொண்ணோட மருத்துவமனைக்கு கொடுத்துருங்க, அவங்க பொண்ணை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பணத்தை தேடி அந்த டீம் எப்படி போனாங்களா, அது தேடி கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத படத்தோட மீதி கதை. ஒரு ஒரு படத்தை வந்து கிரைம் ஒரு ஹாரர் ஜேர்னல்ல கொண்டு போகணுன்றத படம் முடிவு பண்ணதுனால நம்ம சில லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜா தான் வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த மூவ்மெண்ட்ல நமக்கு எந்த விதமான லாஜிக்கல் பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் பட் அதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கவர் பண்ணி விட்டதுன்னே நம்ம சொல்லிடலாம். படத்துல நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. படத்துல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பணம் வந்து எவ்வளவு மனுஷனுக்கு முக்கியம், அந்த பணம் ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அவன் என்னென்ன பேய் மாதிரி மாறுவான்றது கூட நம்ம இந்த படத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பணத்தால் நட்பு எவ்வளவு கெட்டு போகுது, இதெல்லாம் வந்து சூப்பராகவே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாத்தான் வந்து மனித உருவத்துல வந்து எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குன்றத படத்துல வந்து அது சூப்பராகவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கிங்ல ஒரு நல்ல விதமா எடுத்திருக்காங்க. எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளேலாம் நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கு. சில தொய்வுக்குன்னு சொல்ல முடியாது, சில லாஜிக்கல் இஷ்யூ பாத்தீங்கன்னா ஒரு பங்களா எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி 54 கோடி சும்மா ஒரு 1000 ரூபாய் கையில வச்சாலும் முகத்தை மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த 54 கோடியை போயிட்டு எப்படி பதுக்கிட்டாரு, அவ்வளவு வசதி அவர்கிட்ட எப்படி இருந்தது, இவங்க போயிட்டு பணம் எடுக்கிறதுனா சாதாரண விஷயமா, ஒரு உயிரை கொள்றதுனா சாதாரண விஷயமா, ஒரு அரசியல் அதோட பிஏவே இறந்துட்டாங்கன்னா அது இருந்தால் கேமராலாம் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இந்த மாதிரி லாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் சொல்லி அதெல்லாம் சரி பண்ணிடுறாங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, ஒரு நல்லவனை தான் வந்து பேய் வந்து தாக்குமா, அப்ப எல்லாம் மட்டும் கெட்டவன்லாம் நல்லவன் மாதிரி இருக்கவனை தான் பேய் தாக்குமான்னு கூட எனக்கு புரியல. எதையோ நம்ம வந்து ஒரு படத்தை வந்து நல்ல விதமா எடுத்துருக்கலாம், போயிட்டு தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கன் பாலா.